சோத்த இந்த கிழவி ஒரு நாள் திருந்த மாட்டா போல இருக்க. இருங்க இருங்க, நானே என் பேத்திக்கு போர்வை எடுத்து விடுறேன். எப்பா பிள்ளை கொடுங்க. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஜட்டி எங்க வச்சிருக்கா? எப்பா அந்த கபோர்டுல பாத்தீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, உங்க அம்மாட்ட வேற கேட்டேன், எல்லா சட்டியும் தோச்சு போட்டுருக்கலாம். போச்சு, எல்லாம் மண்ணா போச்சு. ஏடி அவ எங்க போனால? வா மாலா, நம்ம உள்ள போவோம். சரிமா. எப்பா என் மாமியார் வந்துட்டாவ, கூடிங்க. என்ன அப்பாவும் மவளும் சேர்ந்துக்கிட்டு என் பேத்தி என்ன பண்றீங்க? சம்மந்தி, பேத்தி கூட விளையாடிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன, பேத்தி வந்த உடனே நல்ல நேரம் போவோம், சந்தோஷமா இருக்கிய. ஆனா எங்களுக்கு அப்படியே நேரமே போக மாட்டுக்கு. பொம்பளைங்க வீட்டு வேலை செய்யணும், படுத்தே கிடந்தா எப்படி நேரம் போவோம்? எத்தே எதுக்கு வந்திய? எதுக்கா? சி, என்ன விஷயமா வந்தியத்தே? உங்க மாமியாருக்கு அவிய பேத்திய பிரிஞ்சு இருக்க முடியலையா, அதான் ஓடியே வந்துட்டவ. சரி, உங்க தொல்லைகள் தாங்க முடியாம தானே எங்க அம்மா வீட்டுல வந்து ஒரு 4 நாள் நல்ல சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா வந்துட்டாள்வ. கேட்கணும்னு இருந்தேன், எதுக்கு என் பேத்திக்கு இந்த பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சிருக்கிய? அதுவும் இந்த வெயில் நேரம், பிள்ளை எதுக்காகவும் வெந்து வேறாதா? சின்ன பொண்ணு, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. உன் மாமியார் கேக்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லி சமாளி. இல்லனாலும் நான் தான் பதில் சொல்ல போறேன். ஏடி பச்சை பிள்ளைக்கு எதுக்கடி போர்வை போட்டு மூடி இருக்கா? பதில சொல்லிடி. ஏ கிழவி, கொஞ்சம் யோசிக்க விடா. டக்குன்னு கேட்டா பதில் எப்படி உடனே வரும்? ஏடி பகல் கனவா கண்டிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, இந்த கிழவி வந்ததுல இருந்து கையும் உடல காலும் உடல. எத்தே எங்க அம்மா எல்லா துணியும் துவச்சு போட்டாவத்தே, அதான் எல்லாம் ஈரமா இருக்கா, அதுக்குதான் பிள்ளைக்கு பெட்ஷீட் போட்டிருக்கேன் தே. ஏடி சட்டி ஈரமா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு பச்சை பிள்ளைக்கு ஈர சட்டியா போட்டு விடுவாவ. ஏடி துணியே போட வேண்டாண்டி, பச்சை பிள்ளை தானே கொஞ்ச நேரம் சும்மா கிடந்துட்டு போட்டோம். சோத்த இந்த கிழவி ஒரு நாள் திருந்த மாட்டா போல இருக்க. இருங்க இருங்க, நானே என் பேத்திக்கு போர்வை எடுத்து விடுறேன். எப்பா பிள்ளை கொடுங்க. ஏடி பிள்ளைய இப்படி புடுங்குறா? மெதுவா வாங்க வேண்டியதானே, பிள்ளை கீழே விழுந்துட்டா எதுக்காவும்? ஏ கிழவி, என் பிள்ளை முடி இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்தா என் வாழ்க்கை போச்சே. என்ன சம்மந்தி, உங்க மொவாட்ட இன்னும் விளையாட்டு புத்தி தானே இருக்கு? பச்சை பிள்ளைய எப்படி வாங்கணும் எதனால கொஞ்சமாவது தெரியுதா? என்ன சம்மந்தி, இப்பதானே என் பிள்ளை குழந்தை பெற்றிருக்கா, இன்னும் போக போக பழகிடுவா. எப்பா பேத்தி நடந்த பரவா? கிளவி நீ எப்ப போய் தொலைவா? நீ இருக்கிற வரலையா இதயமே வெடிச்சிருமால இருக்க. சரி, கிளவிய கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுவோம். எத்தே என் வீட்டுக்காரரு எப்படி இருக்காவத்தே? இருக்கா இருக்கா பைத்தியக்கார பைய. என்னத்தே, நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே என் வீட்டுக்காரரை பைத்தியமாக்கி விட்டுட்டீங்களா? அண்ணே உங்களுக்கு புரியலையா? நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து அண்ணன் சரியா சாப்பிட மாட்டுக்கான், தூங்க மாட்டுக்கான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அதத்தான் எங்க அம்மா சொன்னாவ. அப்படியா? அப்போ அந்த அளவுக்கு உங்க மகன் என் மவ மேல பாசம் வச்சிருக்காவ என்ன சம்மந்தி? ஆமா ஆமா, அவியலெல்லாம் நாங்க எப்படி வளர்த்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த பிள்ளைல தான் கல்யாணம் ஆன பிறவே அப்படியே மாறிட்டுவல. ஏட்டி பிள்ளை அழுது பாருடி, பிள்ளை ஏண்ட கூட நான் பிள்ளைய வச்சுக்கிறேன். ஏண்டாத்தே, நான் சும்மா தானே இருக்கேன், நான் பிள்ளைய வச்சுக்கிறேன், நீங்க சும்மா இருங்கத்தே. சின்ன பொண்ணு, அந்த போர்வையை எடுத்து விடு, பிள்ளைக்கு கசகசன்னு இருக்கும் போல அதான் அழுதுட்டு இருக்கா. அது எப்படி தே, பிள்ளை அதுக்குதான் அழுவுது இதுக்குதான் அழுவுதுன்னு ஒவ்வொரு கதையா சொல்றீல. நீங்க என்ன குழந்தைனால மருத்துவராத்தே? உன் மூஞ்சி. இந்தாங்க சம்மந்தி, பால் பாயசம் குடிங்க. பால் பாயசமா போட்டிருக்கிய சம்மந்தி, எனக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துடுங்க. கிழவி, பச்சை பாலையே விட மாட்ட, பால் பாயசத்தை நீ விடுவியா? சம்மந்தி பாயாசம் இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? அட பாயச கிழவி, பாயசத்தை பார்த்த உடனே பச்சை பிள்ளைய மறந்துட்டால. ஐயோ, உங்களுக்கு பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் செஞ்சிருப்பேனே. இன்னும் ஒரு கப் போல கிடக்கு சம்மந்தி, தப்பா நினைச்சுக்கிடாதுங்க சம்மந்தி, அந்த ஒரு கப்பையும் எனக்கே கொடுத்துருங்க. அட கிழவி, பாயசத்துக்கு இப்படி பேயா அலையிற? ஏய் சின்ன பொண்ணே, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடி. இனிமே என் மாமியார் கிழவி சந்தேகப்படும் போதெல்லாம் ஒரு பாயசத்தை போற்ற வேண்டியதான். பிறந்த கொஞ்ச நாளே பிள்ளை நல்லா கொள்ளு கொள்ளுன்னு இருக்கே, நல்ல பால் குடிப்பா போல. அட நாசமா பரவல, நான் பெத்த பிள்ளைய இப்படி கண்ணு வைக்கிறா. இவ கண்ணு வேற விளங்காத கண்ண, இவ கண்ணு பட்டாலே இனிமே என் பிள்ளை பால் குடிக்குமா குடிக்காத தெரியலையே. ஏன் ராசா, குளிச்ச உடனே பிள்ளைக்கு பசி எடுத்துட்டோ? ஆமா சின்ன பொண்ணு, குளிக்க வச்ச பிறகு பிள்ளைக்கு பசி எடுக்கும்ல, பாலை கொடுத்துட்டு தொட்டில போடு. சரிம்மா. ஏம்மா, நான் இங்க வச்சுதாமா என் பிள்ளைய நிம்மதியா குளிக்க வச்சிருக்கேன். கிளவி வீட்டுல குளிக்க வைக்கும் முன்னாடியே நான் பாடுவேனே பாடு, அந்த கடவுளுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். எதுக்குடி நீ இப்படி பயப்படணும்? உண்மையை சொல்லிருந்தா நீ இப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லல. பாக்குறேன்டி பாக்குறேன், இன்னும் எத்தனை நாள் உன் மாமியாரை ஏமாத்துறேன்னு.
ஏம்மா உன் ரெண்டாவது மவளை கல்யாணம் முடிச்சு கொடுப்பாளா அப்போ பாப்போம் இவ மாமியார் வீட்டுல போய் சொல்றாளா இல்ல உண்மையேதான் சொல்லி வாழ்றாளான்னு பாப்போமே. ஏய் நாளா உண்மையை தாண்டி சொல்லுவேன். உன்ன மாதிரி கேவலமா ஏமாத்த மாட்டேன். ஏமாத்துக்காரி. ஏமா இந்த நண்டு கிட்ட போய் ஏமா இந்த உண்மையை நீ சொன்ன இவளே சரியான ஓட்டவாயி எல்லார்கிட்டயும் சொல்லி விடுவாளம்மா. என்னது எல்லார்கிட்டயும் என்ன விஷயம் சொல்ல போறா உன் தங்கச்சி? இவளா இவ ஒரு விளங்காதவளாச்சே இவ இதுக்கு இங்க வந்திருக்கா? நீங்களாச்சும் சொல்லுங்க கலாக்கா. பூமாரி என்ன உண்மையை சொல்ல போறா? அட நீ வேறமா சின்ன பொண்ணு குழந்தை பிறந்திருக்குல அது அவ ஃப்ரெண்ட் வரவளுக்கு தெரியாதான். அதான் எல்லா ஃப்ரெண்டுக்கும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? இது உண்மைன்னு சொன்ன மாதிரில இருந்துச்சு. அதானே அடுத்தவங்க வீட்டு விஷயம்னா போதுமே நோண்டி நோண்டி கேப்பாள்வ தான் வீட்டு விஷயத்தை மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டாள்வ. என்ன இளவரசி என்ன விஷயமா இங்க வந்த மாதிரி இருக்கு? ஏதாவது வெங்காயம் தக்காளி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு. நானே ஒரு வாரம் ஊர்ல இருந்துட்டு இப்பதான் வந்தேன். வந்த உடனே என் புருஷன் சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு நீ போய் பார்க்கலையான்னு சொன்னாரு. அதான் எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேனே. அதானே தான் வீட்லயே 1000 வேலை கிடக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஓடி வந்திருக்கா பாருங்களா. அடடடடே சின்ன பொண்ணு இதுவா உன் பிள்ளை? இது என் பிள்ளை கிடையாது பக்கத்து வீட்டுக்காரி பிள்ளை. ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். பக்கத்து வீட்ல இந்திரா மாசமா தான் இருந்தா அவள குழந்தை பெத்துட்டாளா? குழந்தை அப்படியே அவள மாதிரி அழகா இருக்கே. எப்படிக்கா குழந்தை எங்க அக்கா குழந்தை இல்லன்னு கண்டுபிடிச்சீங்க? இதுல கண்டுபிடிக்க என்னமா இருக்கு? சின்ன பொண்ணு ஆளு சுமாரா இருப்பா. குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. அதான் யோசிச்சேன் இவ்வளவு அழகான பிள்ளை சின்ன பொண்ணுக்கு பிறந்திருக்காதுன்னு. இளவரசி நீ வேற அது சின்ன பொண்ணோட குழந்தைதான். அவ வாங்கிட்ட சும்மா விளையாடிட்டே இருக்கா. எக்கா நிஜமாவா சொல்றீங்க? சின்ன பொண்ணுக்கு இவ்ளோ அழகான குழந்தை? என்ன இளவரசி ரொம்ப ஓவரா தான் மட்டம் தட்டிட்டு இருக்கா? உன்னை விட அழகுலையும் அறிவிலையும் நான் கூடுனவதான். கோச்சுக்காத சின்ன பொண்ணு. பிள்ளைக்கு நல்ல சுருள் மண்டை ஆளும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அதான் உன் குழந்தையான்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஆமா சந்தேகம் வர்றோம் ஆளை பாத்துக்கிட்டு. பாத்தியா சின்ன பொண்ணு உன்னை இளவரசி அக்காவே சுமார் மூஞ்சி குமாரன்ட்டாங்க. அப்போ உன்னை விட நான் தான் அழகு. ஏ சீப்ப கண்ணாடி கலட்டினா உன் மூஞ்ச மனுஷன் பார்க்க முடியாதுடி. சின்ன பொண்ணு இது என்ன பிள்ளை? பையனா பொண்ணா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா பையன் மாதிரில இருக்கு. எதை வச்சு நீ கண்டுபிடிச்ச? நான் தான் பிள்ளைக்கு ஜட்டிலாம் போட்டு விட்டுருக்கேனே. அட நீ வேற சின்ன பொண்ணு. உடம்பு மூஞ்சி சைஸ் இதெல்லாம் பாக்கும்போது பையன் மாதிரி தான் இருக்கு. அட கடவுளே இந்த லூசு இளவரசியே என் பிள்ளைய பையன்னு சொல்றா. அப்போ குழந்தை வளர வளர என் மாமியாரும் உண்மையை கண்டுபிடிச்சிருமோ? ஏ இளவரசி இது பையன்லாம் இல்ல பொண்ணு சரியா? யாரும் நம்ப மாட்டாங்க சின்ன பொண்ணு. நம்பணும் நம்பிதான் ஆகணும். என்னக்கா சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சு? லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா. எக்கா உங்களுக்கு தெரியாதா? எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து லூசாவே ஆயிட்டா. சின்ன பொண்ணுக்கு நைட்டும் பகலும் சரியா தூக்கம் இல்ல போல. அதான் என்ன பேசுறனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசுறேன் லூசு. என்ன சின்ன பொண்ணு பிள்ளைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் குடுப்பியா இல்ல பவுடர் பால் ஏதாச்சும் குடுப்பியா? புளி பால் கழுத பால் ஒட்டக பால் எல்லா பாலும் குடுக்கறேன். அதானே பிறந்த கொஞ்ச நாளே பிள்ளை நல்லா கொள்ளு கொள்ளுன்னு இருக்கே. நல்ல பால் குடிப்பா போல. அட நாசமா போறவள நான் பெத்த பிள்ளைய இப்படி கண்ணு வைக்கிறா. இவ கண்ணு வேற விளங்காத கண்ண. இவ கண்ணு பட்டாலே இனிமே என் பிள்ளை பால் குடிக்குமா குடிக்காத தெரியலையே. சின்ன பொண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வெயில் நேரம் சின்ன பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாம்பர்ஸையே போட்டுட்டு இருக்காத. ஆட்கள் இல்லாத நேரம் அத அவுத்து விட்டுரு என்ன. ஏய் நீ மூடு. வரவளுக போறவளுக எல்லாத்துக்கும் இதுலயே தான் கண்ணு.